பாரத நாட்டிலுள்ள அனைத்து இந்துக்களும் சேர்ந்து ஒற்றுமையை வளர்க்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? பாரத நாட்டில் உள்ள அனைத்து இந்துக்களும் வாரம் வாரத்துக்கு ஒரு நாளாவது எல்லோரும் சேர்ந்து கோவில் சொல்லும் பழக்கத்தையும் பஜனை செய்யும் பழக்கத்தையும் அதே போல் தீப பூஜை போன்றவைகள் செய்வதன் மூலமும் சொற்பொழிவு செய்யும்போது எல்லோரும் ஒன்றாக இருந்து கேட்பதும் இவைகளெல்லாம் தான் ஒற்றுமைக்கு முக்கியமான காரணம். இப்பொழுது கங்கை போன்ற பவித்திரமான புண்ணிய நதிகளிலும் மகாமகம் போன்ற குளத்திலும் இந்துக்களெல்லாம் அந்த புண்ணிய காலத்தில் சேர்ந்து ஸ்நானம் பண்ணுறாங்க. ஆனால் இந்து ஒற்றுமை ஒன்றுனால சொல்ல முடியாது. எல்லோரும் சேர்ந்து ஸ்நானம் பண்ணுறாங்க, புனிதமானதுன்னு நினைக்கிறாங்க. இந்து ஒற்றுமைக்கு செய்ய வேண்டியதில் நாமே அனைவரும் இந்துக்கள் உணர்வோடு பூஜை செய்வது, வழிபாடு செய்வது, பஜனை செய்வது, சொற்பொழிவு உட்கார்ந்து கேட்பது, தீபம் செய்வதெல்லாம், கங்கா ஸ்நானம் செய்வது, மேளாவில் குளிப்பது, கும்பகோணத்தில் மகாமகந்தா குளிப்பதெல்லாம் புண்ணியத்துக்காக மாத்திரம் போகணும். ஒற்றுமையில் வர்றது கஷ்டம்.